ஹாய்ங்க, பாப்பாசி சேனலின் இனிய காலை வணக்கம். நம்ம கொடிப்பசலி கீரையை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். ரொம்ப நல்லது இந்த கீரை சாப்பிட்டா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு. வெள்ளை கொடிப்பசலி, சகப்பு தண்டிக்கு கொடிப்பசலி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையானது இந்த கொடிப்பசலியில் இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம வீட்டில் செடி இல்லைனாக்கா அந்த தண்டுகளை நம்ம மண்ணில் ஊனி வரவழைச்சிடலாம். இது விதை போட்டும் வைக்கலாம், தண்டு ஊனியும் வைக்கலாம். நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். கீழே தாயில் இருந்தது பட்டு போயிடுச்சு, அதனால் க்ரோ பேக்கில் வச்சு தான் இது வளர்ந்துட்டுருக்குது. மலபார் ஸ்பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடிப்பசலியை. வெசிலியா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையாக இது காணப்படுகிறது, பெயர் கொண்டது. இந்த பசலி சேவி குடும்பத்தை சேர்ந்த இந்த கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. வாய் வைக்காலம், வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா, இப்போ வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக கடையில் கிடைக்காது. நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அதிகமாக இந்த இலைகளை நம்ம பறித்து நம்ம சாப்பிட்லாம். கடையில் வாங்கும்போது தண்டோடு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் பறிக்கிறதுனால இலையை மட்டும் பறித்து அதோடைய நரம்பை மட்டும் நீக்கிட்டு பருப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு பெருஞ்சீரக பொடி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக நல்லா இருக்கும் இந்த கீரை. இது மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தாக்கா வெப்பமண்டல ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. இந்திய துணைக்கண்டம், தென்கிழக்கு ஆசியா, நியூ கினியா போன்றவற்றை பிறப்பிடமாக கொண்டது இந்த கீரை. இதில் என்ன சத்துலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட் இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3.4 கிராம் அளவில் இருக்குது. கொழுப்பு 0.3 கிராம் இருக்குது. புரதம் 1.8 கிராம் அளவில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மற்ற சக்தியானது 19 கலோரி கொண்டது காணப்படுகிறது. இதில் டயமின், அதாவது B1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, B1, B2, ரிபோஃப்ளோவின், நியாசின், B3, உயிர்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, மக்னீசியம், மாங்கனீஸு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு இரத்தத்தை உடலில் அதனுடைய அளவை உடனடியாக அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருள்களில், காய்கறி வகைகளில் இந்த சோப்பு கீரையும் மிக முக்கியமாக நமக்கு பயன்படுத்தப்படுது. வெள்ளை மற்றும் சோப்பு நிற தண்டுகளை கொண்ட 2 வகைகள் உள்ளன. இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, உடல் சூட்டை தணித்தல், மலச்சிக்கலை போக்குதல் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பயனளிப்பதாக கருதப்படுகிறது. இதனுடைய இலைகளை இளம் தண்டுகளை நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிடலாம், சூப்பாக பயன்படுத்தலாம், பொரியல் மற்றும் கடையில் சொல்லுவோம்ல மசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசியலாகவும் செஞ்சு பயன்படுத்தி நம்ம சாப்பிட்லாம். உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. விட்டமின் A, C மற்றும் இரும்புச்சத்து நிறைந்து காணப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதன் இலைகளை அரைத்து உதட்டு பொலிவு மற்றும் சரும கோளாறுகளை நீக்க பயன்படுது. நாங்கள் இதை பருப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு மசியலாக செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி வேறு என்ன சைட் டிஷ்ஷாலாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனுடைய இலையெல்லாம் பாருங்கள். இந்த இலையை தான் ஒன்று எடுத்து நம்ம நரம்பை பிச்சுட்டு சாப்பிட்லாம். இது தாங்க இதோட காய் விதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது பச்சையாக இருக்குது, இது பழுத்து போயிருக்கு. இது அப்படியே விட்டோம்னாக்கா காஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், நல்ல குத்தாக இங்கே இருக்குது பாருங்கள். இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம். நிறைய பேர் இதை கழுவிட்டு வெறுசாக வாயில் போட்டு மென்று சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். பீட்ரூட் கலரில் இதனுடைய சாறு இருக்கும். இதை காய வச்சு நம்ம என்ன பண்ணலாம், விதையாக பயன்படுத்திக்கலாம். போட்டோம்னா உடனே ஒரு 3-4 நாளில் வந்துடும். இது இந்த ஒரு செடி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் வந்துடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், பாப்பாஷி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்.